எல்லாத்துக்கும் என்னோட வாய்ஸ் வந்து ஆடியபிள் இருக்கா கைஸ்? எதுவும் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எதுவும் இருக்கா? இல்ல ப்ரோ. ரைட். 1 மினிட் இருங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்க, நான் உங்களுக்கு வேணா கேட்குறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போது இந்த வாரம் நடந்த டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த வாரன்றது கிடையாது, இந்த மாதமே வந்து கன்சல்டேஷனுக்குரிய மாதம். பட் ஆனால் கோல்டில் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த வரைக்கும் ஒரு டிசம்பர் மந்த்து இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்ததுன்றது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். ஓகேங்களா? அதுவும் நியூ ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஹையர் ஹை வச்சிருக்கு. ஸ்வீப் ஆகலை, ஹையர் ஹை வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நான் பார்த்த வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு 3 இயர் 4 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக போன வருஷத்துல இருந்து தான் கோல்டு ஆல் டைமையே போக ஆரம்பிச்சிச்சு. லைக் எந்த ரேஞ்சில் இருந்து அப்படின்னா எக்ஸாக்டாக ட்ரம்ப் வந்தார் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து தான் கோல்டு வந்து இவ்வளோ தூரம் மேலே போக ஆரம்பிச்சதான ரீசனை தான். ஸோ அவர் நிறைய கொலாப்ஸ் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் பார்த்தோம்னா 2020 அரௌண்டு உங்களுக்கு 24 வருஷமாகவும் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் தான். ஓகேங்களா? அந்த கன்சல்டேஷன் மீன்ஸ் ஒன் டேல அந்த ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ஹை அண்ட் லோஸ்குள்ள ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ரேலி, அதுவும் இல்லாமல் டிசம்பர் மந்த்தில் இவ்வளோ பெரிய ரேலின்றது ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த ரேலியை ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஆக்சுவலாக ஒன் டே கேரக்டர் வந்து எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒன் டே கேரக்டரில் எனக்கு பெருசாக ஐடியாவே கிடையாது. கேரக்டர் அனாலிசிஸ் ஒன் டேல பண்ணதே கிடையாது. அதனால தான். ஓகேங்களா? லைக் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். பட் அந்தளவு அது ஒன் டேல பண்ணி பெரிய லெவல் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக மாறாது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நம்ம எஸ்எல் பெருசாக இருக்கும், டிபி ஓரளவு தான் இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் பெரிய பெரிய எஸ்எல்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சாரி, பெரிய பெரிய டிபிஸ் வந்து எஸ்எல் சிறந்த இருக்கும், டிபி பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 1:4 அந்த மாதிரி தான் கேப்சர் பண்ண முடியும் ஹையர் டைம் ஃப்ரேமில். எஸ்எல் பெருசாக வைக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எஸ்எல் வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா. ஸோ அதனால தான் 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணி கோல்டுக்கு மட்டும் 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணி 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறது வந்து கோல்டில். அப்படி பார்த்தோம் அப்படின்னா போன வாரம் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு கவுண்டபிள் ட்ரேட்ஸ் தான். 3 ட்ரேடு தான். ஓகேங்களா? 3 ட்ரேடு, 2 ட்ரேடு ஃபுல் டிபி. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த ஒரு ட்ரேடு வந்து உங்களுக்கு எஸ்எல் ஒரு சின்ன பிரேக் ஈவன் ஆயிருக்கும். கண்டிப்பாக பிரேக் இன்டிசிஷன் மார்க்கெட் கொடுத்துருச்சு, பிரேக் ஈவன் தான் ஆக போகிறேன் அப்படின்னு. ஸோ பார்க்காம விட்டுருந்தாங்க, ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எல் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ட்ரேடில் இந்த வாரம் அனாலிசிஸ் இருந்தது. ஸோ 142 பாயிண்ட்ஸ் வந்து டிபி, 7 பாயிண்ட் எஸ்எல். ஓகேங்களா? 2 ட்ரேடு ஃபுல் டிபி, ஒரு ட்ரேடு ஃபுல் எஸ்எல். ஓகேங்களா? ஸோ எஸ்எல்லாவே கன்சிடர் பண்ணியாச்சு அந்த ட்ரேடை. ஸோ ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு 8 to 8:10 ஒரு வீடியோ வரும். ஸோ அதை எதை பற்றி அப்படின்னா, இந்த வருஷம் ஆகஸ்ட்ல இருந்து, ஏன்னா டேட்டா அவ்வளோதான் இருக்குது, அது மாதிரி வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் ஆகஸ்ட்ல இருந்து எத்தனை ட்ரேட் வந்து லைக் எத்தனை ஆகஸ்ட்ல இருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் எந்த மந்த்லாம் ஒஸ்ட்டாக இருக்குது, எந்த மந்த்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வீடியோ இருக்கும். ஓகேங்களா? அதை செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில் வீடியோ நியர்லி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். லைக் ரொம்ப உங்களுக்கு புரியுற லெவல் இருக்கும் கேரட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு. ஸோ இந்த வாரம் நான் கடத்த லைக் கோல்டு ட்ரேடில் இந்த வாரம் வந்து ஸ்கேல்பிங்கில். ஓகேங்களா? ஸ்கேல்பிங்கில் கிடச்சது வந்து இந்த டேட்டா எப்போ அப்படின்னா நைட்டு. ஓகேங்களா? நைட்டு மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து அடுத்த நாள் ஈவினிங் 6 வரைக்கும் தான் டேட்டா எடுத்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா ஸ்கேல்பிங் எப்பயுமே கிடைக்கும். ஸ்விங்கு வந்து நம்ம வேக்கப் ஆகிற டைம் அந்த ரேஞ்சு தான் கிடைக்கும். காலைல 5 மணிலேருந்து நைட்டு ஒரு 10-10:30 வரைக்கும் ட்ரேடு கிடைக்கும். ஓகேங்களா? கூட்டிட்டா 12 காலைல 5 to நைட்டு ஒரு 12 ஸ்விங் ட்ரேடு கிடைக்கும். ஆனால் ஸ்கேல்பிங் எனி டைம் கிடைக்க தான் செய்யும். ஓகேங்களா? அதனால ஸ்கேல்பிங் முதல் நைட்டு மார்க்கெட் ஒரு 2 மணி 3 மணி அந்த ரேஞ்சில் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் இருந்து அடுத்த நாள் ஈவினிங் 6 வரைக்கும் தான் அனலைஸ் பண்ணுது.
அந்த நைட்டு சாயந்தரம் 6 இருந்து 2 மணி, நைட்டு 1 மணி வரைக்குமே உங்களுக்கு வந்து அனலைசிஸ் எதுவுமே கிடையாது. அது வரைக்கும் நம்ம டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணல. இப்போதைக்கு அந்த ரேஞ்சில் உள்ள டேட்டாஸ் மட்டும் தான். நியர்லி ஒரு 16 ஹார்ஸ் அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சில் உள்ள டேட்டாஸ் மட்டும் தான் உள்ள இருக்குது. ஸோ 13 ட்ரேடு கிடைச்சிச்சு போன வாரத்தில். அது வந்து 48 நியர்லி 49 பாயிண்ட் வந்து ஃபில் டிபி, 7 ட்ரேடு வந்து ஃபில் எஸ்எல், 3 ட்ரேடு ஃபில் எஸ்எல், 9 ட்ரேடு ஃபில் டிபி, ஒரு ட்ரேடு வந்து பிரேக் ஈவன். ஓகேங்களா? ஸோ இதான் கவுண்ட்ஸு. ஸோ இதுதான் ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆல்ரெடி அதான் சொல்லியிருப்பேன், என்னோட பிஎன்எல் காட்டுங்க, எடுத்த ட்ரேட்ஸ்லாம் காட்டுங்க அப்புறமா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்து ஓல்டு ஃபாலோவராக தான் இருப்பீங்க. நீங்கள் முந்திலேருந்து நான் இந்த கிளாஸ்ன்றேன், நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கையிலேருந்து இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியிலேருந்து நான் என்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ஒரு பிஎன்எல் கூட இருக்காது. எக்ஸிக்யூஷன் நான் அடிக்கடி ஸ்டோரி போடுவேன், பட் ஆனால் பிஎன்எல் நான் எங்கேயுமே ஷேர் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து அது என்னோட பர்சனல். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ண பீப்புள் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கேட்டாங்க, அடுத்து என்னோட ஓகே இவங்க வந்து பிஎன்எல் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபாலோ பண்ணாலும் தெரியும், ஒரு மாதம் 2 மாதம் என்னை ஃபாலோ பண்ணாலே என்னோட ட்ரேட்ஸ்லாம் எப்படி இருக்குது, நான் என்னோட அனாலிசிஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த லைவ் செக்ஷனில் கண்டிப்பாக வில்லிங் எடுத்து ஒரு 11 பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் என்னை டெய்லியுமே ரெகுலராக வீடியோஸில் பார்க்குறவங்களா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட யூடியூப் வீடியோஸ் ஆர் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்குறவளா தான் இருக்கும் டெஃபினெட்லி. ஸோ புதுவாலேருந்து அந்தளவுக்கு பெருசாக வரமாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த வாரம் வந்து கிடைச்ச ட்ரேட்ஸ் எல்லாமே இதுதான். வேற எதுவும் டவுட் இருக்கா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பேரில் அனலைஸ் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பேரில் அனலைஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த பேரோட நேம் மட்டும் டைப் பண்ணுங்க. மண்டே நான் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணுறேன் இப்போ லைவாகவே. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு 7:35 வரைக்கும் தான் இருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, தமிழ் சொல்லுங்க. ப்ரோ ஆக்சுவலா இந்த வீக் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இவ்வளவு நடந்திருக்கு. ஆமா ப்ரோ, அன்எக்ஸ்பெக்டட் தான் அது வந்து. நான் வந்துட்டு பார்க்கவே இல்லை ப்ரோ. சரி டிசம்பர் மாசம் அப்படியே விட்டுலான்னு பார்த்தேன். ஒரு 4 நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன், வியாழக்கிழமை தான் பார்த்தேன். செம்ம ரேலி போயிருக்கான். திங்கக்கிழமையில இருந்து இந்த வாரம் ஃபுல்லா அடி அடின்னு வச்சிருக்கானே. ஆமா ப்ரோ இப்போ வந்துட்டு இப்போ டிசம்பர் மாசம் வந்துட்டு இப்படி வால்யூம் இருக்கா? இப்போ வந்துட்டு அப்போ ஜனவரி மாசம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக் to 2.5 வீக் வந்து வால்யூம் இல்லாம இருப்பான். அப்ப இல்ல ப்ரோ, ஆக்சுவலா மேக்ஸிமம் ஜனவரி மந்த் வந்து ஜனவரி லாஸ்ட் வீக்ல எப்பயும் போல ஓரளவு வர ஆரம்பிக்கும் வால்யூம். மிட்ல இருந்து ஓரளவு வரும். ஸோ லாஸ்ட் வீக் மேக்ஸிமம் வந்து நல்ல ரெக்கவரி ஆயிரும் மார்க்கெட். ஓகே ஓகே ப்ரோ. அது இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் அப்போ ஸ்லோ டவுனா தான் இருக்கும் இல்லையா ப்ரோ? அப்படின்னு வச்சுக்கலாம், பட் ஆனால் சொல்ல முடியாது. நம்ம கிடைக்கிற ட்ரேட் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கணும். நம்மளோட வேலை அப்படிதான், எல்லாத்தையும் சொல்றதுதான். கிடைக்கிற ட்ரேடு கரெக்டா எஸ்எலோட கரெக்டா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்தா என்ட்ரி எடுக்கணும், கிடையாது. அது எப்ப நாளும் இருக்கட்டும், மார்க்கெட்ல வந்து வால்யூம் இருந்தாலும் சரி, வால்யூம் இல்லைனாலும் சரி, நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம. ஏன்னா அது எப்போ சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம இன்ஸ்டியூஷன் கிடையாது, நம்ம மேலே கொண்டு போக போறோம் அப்படின்னு நம்ம இன்ஸ்டியூஷன் சொல்ல முடியாது நம்மளால. அவங்க எப்போ என்ட்ரி ஆகணும் அப்பதான் நம்ம என்ட்ரி ஆக முடியும். கரெக்டா? ஸோ அதனால இது அன்பிரடிக்டபிள் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா என்ட்ரி எடுக்க முடியும். அன்பிரடிக்டபிள் தான். இந்த டிபி அடிக்குமா அடிக்காதா, ஆனா ஸ்ட்ராட்டஜி பக்காவா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாசம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னா சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் டக்கு டக்குன்னு மேலே போயிடும். ஆமா ப்ரோ, அப்படிதான் ப்ரோ. அப்படி ஆப்போசிட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? போன வருஷம் வந்து வேற வேற பேர்ல நல்ல வால்யூம் நடக்கும், வால்யூம் இல்லாத பேர்ல. இந்த வருஷம் கோல்டுல வால்யூம் வந்துருச்சு. வேற எந்த பேர்லயும் அந்த அளவு ஸ்விங் ட்ரேட் கிடைக்கவே இல்லை. இல்ல செம்மையா கிடைக்கும். போன வருஷம்லாம் யூஎஸ்டி ஜிபி, யூஎஸ்டி கேர்ட் எல்லாம் நல்லா ஸ்விங் ட்ரேட் கிடைச்சிருந்துச்சு. இந்த வாட்டி எதுலயுமே ஸ்விங் ட்ரேட் கிடைக்கல, கோல்டு மட்டும் தான் கிடைச்சிச்சு. அதுக்கு ஈக்குவலா கோல்டு நல்ல ஒரு பெரிய ட்ரேட் கிடைச்சிச்சு. ஆமா ப்ரோ, அப்படியே மாறிடுச்சு. அந்த ஒரு லைக் எந்த கேரக்டர் மாறுது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களோட வில்லிங்னஸ் வேற வேற பேர்ல வில் பண்றாங்க, அவ்வளவுதான். மத்தபடி கேரக்டர் அனாலிசிஸ்ல எதுவும் மாறல. அது மாறது கண்டிப்பா. ஓகே ஓகே ப்ரோ. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரம்ப் வந்ததுல தான் ப்ரோ கோல்டு பிச்சுக்கிட்டு போறான் ப்ரோ. அன்னைக்கே சும்மா ஒரு லாட்டு குத்தி இருந்தேன்னா கூட இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கலாம் போல. அது நம்மளால அது சொல்ல முடியாது ப்ரோ. நான் வந்துட்டு 2200 இருக்கும்போது வந்தேன் ப்ரோ. இப்போ 4000 சம்திங் வந்துட்டான் ப்ரோ. ப்ரோ நேஷனோட ஸ்கேல்பிங் கேட்டிருந்தேன். ஆமா ப்ரோ, அது எது பெருசா பீப்புள்ஸ் எதுவும் வில்லிங்கா இல்ல, அதனால போடலண்ணா. அவன் கோல்டு கண்டுபிடிக்கிறதுலயே வந்துட்டு ரொம்ப இதா இருக்கனால நீங்க இப்ப ரிவீல் பண்றது இல்ல, அதனால இதாக இருக்காங்க. அதான் மேக்ஸிமம் எல்லாமே இந்த கோல்டு
இதைத்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. யூரோ யூஎஸ்டி கோல்டு விட்டா யூரோ யூஎஸ்டி இல்ல யூஎஸ்டி ஜேபிஐ, அந்த 3 தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ நான் நான் கோல்டு ரைட் மட்டும் பண்றேன். தான் ப்ரோ யூஸ் பண்றேன். ம். வேற எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. நீங்க போட்டா பாப்பேன். பட் ஆனா நான் வேற எதுவுமே யூஸ் பண்ணுவேன். கோல்டு மட்டும் தான். நான் ஏன் நேஷ் சென்டர் போறேன்னா அது ஓரளவுக்கு நல்ல வால்யூம் இருக்குல்ல. அதனால அதை கேட்டேன் ப்ரோ நியூயார்க்ல. ஓகே, புரியுது. ரைட். ஓகே ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ரைட் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக இப்போ 1 பை 1 நீங்கள் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ண செய்யுங்க. நான் 1 பை 1 உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்கும். இல்லை மைக் ஆன் பண்ணி டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு யூஎஸ்டி ஜேபிஐ கேட்டிருக்காங்க, அதை பார்த்துடலாம். இதெல்லாம் நான் சொல்றது வந்து நார்மல் டெக்னிக்கல் தான், கேரக்டர் அனாலிசிஸ் மூவ்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? நார்மலாக தான் சொல்ல முடியும். கேரக்டர் அனாலிசிஸ் வந்து இதில் இன்னும் வரல. ஸோ யூஎஸ்டி கேர்டை பொறுத்தளவு இந்த ஸ்விங் மேஜர் ஹை அண்ட் லோஸ் தான். நீங்கள் இதுக்கு இன்ட்ரடேவும் பார்க்கலாம் இந்த லோ கீழே, இந்த ஹைக்கு மேலே. அதே ஸ்கேல்பிங்கும் பார்க்கலாம். இந்த 2 லெவல்ஸ் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேல்பிங் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுன்றது நான் யூடியூப்ல போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட் இருக்கும், பேசிக்ஸ் ஆஃப் ட்ரேடிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி இருக்கும். அதில் போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும் எப்படி பை அண்ட் செல் ஸ்கேல்பிங் பார்க்கலாம் அப்படின்னு. சில்வரை பொறுத்தளவு ஸோ சில்வர் அந்த அளவு பெருசாக போகிறதில்ல பிரதர். பிஜிஎம்ஐ 2024 ஓகேங்களா? ஸோ அது வந்து போனால் நான் சொல்லுவேன், அதை பற்றி எனக்கு ஒன்றுமே ஐடியா கிடையாது. சில்வர் பற்றி கேரக்டர் அனாலிசிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ பட் நான் சும்மா உங்களுக்காண்டி நான் கேட்கறதுனால சில்வர் நான் பண்ணி காட்டுறேன். பட் அந்த அளவு நான் எதுவுமே பண்ணுறதே கிடையாது சில்வரில். ஸோ அதுவும் இவ்வளோ நல்ல ரேலி போயிருக்கு போலயே. ஸோ அஸ் அ இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோ, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹையே போதுமான அளவு தான். ஒரு மேஜர் ஸ்விங் ஹை அண்ட் லோஸை மார்க் பண்ணி வச்சுட்டு 5 மினிட்ஸில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் ஒரு சோச் பார்த்ததுக்கப்புறம் செட்டப் பார்க்கறதுன்றது நல்லது. பையோ சொல்லோ செல்லுக்கு சோச்சுனாலும் சரி, பைக் 50 மினிட்ஸில் ஒரு பாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் ஒரு எஃபிஜியல் என்ட்ரி எடுங்க, ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி மாதிரி. என்னைய பொறுத்தளவு நான் அஸ் அ நார்மல் டெக்னிக்கல் ட்ரேடராக இருக்க மொத்தத்தில் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி தான் நல்ல ஒரு செட்டப் என்னைய பொறுத்தளவு. ஓகேங்களா? மற்றபடி ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், எல்லாமே ட்ரெண்ட் லைன் போட்டாலும் அதில் ஒரு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னைய பொறுத்தளவு நான் நார்மல் டெக்னிக்கல் யூஸ் பண்ணதில் எனக்கு சக்ஸஸ் கொடுத்ததுன்றது வந்து அதுதான். ஓகேங்களா? இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நல்லாவே சக்ஸஸ் கொடுத்துச்சு. ஸோ மற்ற ஸ்ட்ராட்டஜி ஒரு 60% சக்ஸஸ் கொடுக்கும்னா இது வந்து கூடிட்டா ஒரு 70 to 75% நல்ல ஒரு அக்யூரசி கொடுத்துச்சு. ஓகேங்களா? டக்குன்னு பிரேக் ஏம் பண்ணுறது, ட்ரெயிலிங் எஸ்எல் மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு 75% வந்து நல்லா ஒரு அக்யூரசி கொடுத்துச்சு. இல்லை எனக்கு அடிச்சா டிபி இல்லை எஸ்எல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 70% அக்யூரசி இருந்துச்சு. ஆனால் அது கிடைக்கிறது ரேர் தான். லைக் ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 வாட்டி கிடைக்கும். ஆனால் 4-5 வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி. ஈவன் கோல்டில் கூட நல்லா இருக்கும். ஸோ என்னைய பொறுத்தவரை அதுதான் ஒரு நல்ல ஒரு இது. பட் இதுதான் ஓகேங்களா? ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து இதுதான். கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன் கோல்டில், சரி நம்ம சில்வரில். தென் யூரோ யூஎஸ்டி கேட்டிருக்கீங்க. ஸோ யூரோ யூஎஸ்டிக்கும் நான் நார்மல் எல்லாமே நார்மல் டெக்னிக்கல் தான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ யூரோ யூஎஸ்டிக்கு மட்டும் நீங்கள் ஸ்கேல்பிங் பார்க்க போகிறேன்னா இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் டே ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லோஸ் அண்டு இந்த ஹைஸ் வந்து பார்க்கறது வந்து இட் வில் பி குட். ஓகேங்களா? ஸோ இந்த லோ கீழே போனால் நல்லா மேலே போகும், கீழே வரும். இந்த ஹைக்கு மேலே போனால் நல்லா மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஹைக்கு மேலே பார்க்கறதுல இந்த லிக்யூரிட்டியை டார்கெட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிபி இது, செகண்ட் டிபி இதாகணும். இந்த லோ கீழே வரத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிபி இது சின்ன ட்ரேடாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் இது வந்து ஃபுல்லாகவே லிக்யூரிட்டி இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் வரத்துல கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கணும். ஓகேங்களா? டே ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் அதே தான். டே ட்ரேடிங் பண்ண போகிறதுனால ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான். தென் கிளாஸ் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எந்த கிளாஸ் கேட்குறீங்க? நம்ம பிகினருக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, ப்ரோ ட்ரேடர்ஸ்க்கு கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸஸ் இருக்குது. பிகினர் வந்து டேரெக்டாக கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸில் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி மூணுமே தெரிஞ்சாகணும். தெரிஞ்சால் மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸஸ். அப்படி இல்லை அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸஸ் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி மூணுமே சொல்லி தருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை லேர்ன் பண்ணிவிட்டு பேக் டெஸ்ட்லாம் பண்ணி ஓகே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக் டு அட்வான்ஸஸ் வந்து உங்களுக்கு 4444 இருக்கும். கேரக்டர் அனாலிசிஸ் வந்து 8888 இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக் டு அட்வான்ஸஸ் வந்து எல்லாமே ரெக்கார்டிங் செக்ஷன், டவுட்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் கிரியேட் பண்ணலாம். லைவ் செக்ஷன் வந்து கேரக்டர் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் மட்டும் தான் லைவ் செக்ஷனில் இருக்கும். ஸோ அதுவும் டவுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, வேறாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ரைட் ப்ரோ. ப்ரோ ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி இருக்குல்ல, ஆமா, அது வந்துட்டு நீங்க ஃபிப்போட 61ல பாப்பீங்களா 78ல வந்துட்டு அவங்களோட என்ட்ரிஸ் பாப்பீங்களா? 61 கீழே வரதான் ப்ரோ. 61ல இருந்து 100 குள்ளக்க எப்படி ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு எங்க சோச்சு நடக்குதோ, போத் பை ஆர் செல் நடக்குதோ
அங்க என்ட்ரி எடுக்க வேண்டியதுதான். 61ல நீங்க மேக்ஸிமம் 61 இல்லைன்னா ஆக்சுவலா 100 பிளைண்டா எடுக்கக்கூடாது. 15 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபிபனாக்கி போட்டுறணும். 61 to அது எங்க வரும்னு சொல்ல முடியாது எக்ஸாக்ட்டா. 61 வருமா இல்ல 100க்குள்ள வருமான்னு. ஆனா டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து 61 to 100க்குள்ளக்க. அது 61 டச் ஆன உடனே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் ஆகிட்டு அங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் நடக்கத்துல என்ட்ரி ஸ்டெப் பார்க்கணும். ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இதுதான். ஓகே ப்ரோ ஆக்சுவலா பேசிக் டு அட்வான்சஸ்ன்றது வந்து ஒரு கிளாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது பிகினர் லெவல்ல இருந்து அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாற்றும். ஆக்சுவலா அது பிரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி ஐசிடி இருக்கும். அது வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான். அதுக்கு தான் 4444. ரெண்டு கிளாஸ் தான் என்கிட்ட இருக்கு. ஒன்னு பேசிக் டு அட்வான்ஸ் ஃபார் பிகினர் ஆர் இன்டர்மீடியட் பிளேயர். எனக்கு பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் தெரியும், எஸ்எம்சி மட்டும் தான் தெரியும் அப்படின்றவங்களுக்கு நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஓரளவு மார்க்கெட்டில் 50-50 எனக்கு ப்ராஃபிட் வரும், 50-50 லாஸ் வரும். அந்த மாதிரி பீப்புள் வந்து ஓரளவு இன்டர்மீடியட் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக லைக் எப்படி அப்படின்னா ஓபி தெரியும், ஆனால் எந்த ஓபி ரெஸ்பெக்ட் ஆகும் அந்த மாதிரி தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த பீப்புள் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கவங்களுக்கு வந்து கேரட் அனாலிசிஸ் செட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தான் கேரட் அனாலிசிஸ் 2 கிளாஸ் மட்டும் தான். பிகினர் ஃபார் பேசிக் டு அட்வான்ஸ், ப்ரோ பிளேயர்ஸ் ஃபார் கேரட் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை கேட்குறேன். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்னதான். ஸோ 8 to 8:10க்குள்ளக்க ஒரு வீடியோஸ் வரும், அதை பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ப்ரோ நேஷனல் கேட்டேன் ஒரு நேசன்டர் இப்போ இந்த லைவ்ல நான் சொல்ல ப்ரோ, உங்களுக்கு வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். தள்ளி போய்கிட்டு இருக்கு, பட் நான் டெஃபினெட்லி போடுவேன். ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ அந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் அப்படியே மேலோட்டமா சொல்லுங்க, நான் அப்படியே வந்துட்டு என்னன்னு பாத்துக்கிறேன். ரைட்டு ப்ரோ. ஹீரோ விஷயம் நான் சொல்றேன். ஸோ ஆக்சுவலா இங்க வால்யூம்ல உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல சொல்றேன். ஆக்சுவலி இப்போ அது ரொம்ப ரேர் தான். ரேர் மீன்ஸ் ரொம்பவும் ரேர் கிடையாது உங்களுக்கு. கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரேஞ்சு கூட பாருங்களேன். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன். ஆனால் இது மாதிரி தான் நடக்கும். ப்ரீவியஸாக சோச் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ சோச் பண்ண உடனே இது ஸ்வீப் ஆயிருக்கு ஆகலை அப்படின்ற கிடையாது. பாடி க்ளோஸ் இருக்கணும். சோச் பண்ணி மேலே பாடி க்ளோஸ் போயிடுச்சு. ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை போட்டாச்சு. போட்டோடனே 61 டச் ஆன உடனே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடணும். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு சோச் நடக்கணும். அதாவது அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் இருக்காங்க, டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு மாறணும். ஓகே. ஸோ இங்கே சோச் அப்படின்னா நம்ம இந்த ஸ்விங் ஹை தான் சொல்லுவோம். கரெக்டா? ஆமா ப்ரோ ஆமா. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கேயே பாருங்க ஒரு ஹையரில் வந்துருச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியஸ்ட் ட்ரேடு தான். இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே பிஓஎஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியஸ்ட் ட்ரேடு. இல்லை அது வந்து கொஞ்சம் அந்த ஸ்விங் ஹைக்கு மேலே பிஓஎஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. நான் வேற நல்ல இடத்துல கூட ஒன்று காட்டுறேன். 50 மினிட்ல சோச் நடந்த கட்டி 5 மினிட்ல வந்துட்டு அந்த 61 வந்த கட்டி அதுல ஒரு சோச் பார்த்து எடுக்கிறீங்களா? ஆமா 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 ப்ரோ, அப்படிதான் பண்ணணும். அது ரூல்ஸே தான். ஸோ இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ரேப்பிடாக போயிருக்கு. உங்களுக்கு வந்து 61 to 78. 61 வந்த உடனே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்குள்ளே போய் அங்கே ஒரு வேலிடான சோச் நடக்குதுன்றதை முதல் வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுக்கு வந்து சோச் தான் மெயின். ஸோ இதாக இருக்கு 61 to 70 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு ப்ரைஸு. இங்கே உங்களுக்கு இதுதான் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஜோன். இதை எப்போ உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆன உடனே பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பாடி க்ளோஸ் ஆன உடனே என்ட்ரி எடுத்தணும். இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரட்டும், எஃப்இஜி இருக்கு, ஓபி இருக்கு, வரட்டும்னு வெயிட் பண்ணக்கூடாது. கரெக்டாக இந்த பிஓஎஸ் பண்ண உடனே என்ட்ரி எடுத்துட்டு இந்த ஸ்விங் லோ கீழே எஸ்எல் வச்சிடணும். இந்த ஸ்விங் லோ கீழே கொஞ்சம் தள்ளி எஸ்எல் வச்சிடணும். இவ்வளோதான். இதுதான் ஆப்டிமேட்டட் என்ட்ரி. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, அதான் இந்த வாரம் கூட நம்ம கேட்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ 1 NASK 100 இந்த வாரம் 2 சான்ஸ் தான். அடுத்த வாரம் சண்டே வீடியோ வந்து NASK 100 ஆர் ஆப்டிமல் என்ட்ரி கூட போட்டுருவோம். ஓகே ஓகே ப்ரோ. ரைட். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கீங்களா, கண்டிப்பாக யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றத மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். எந்த மாதிரி வீடியோ இப்போ இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எது கொஞ்சம்
நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, யூஸ்ஃபுல்லா கரெக்ட்டா இருக்கு? ப்ரோ எனக்கு எது போட்டாலும் சரி ப்ரோ. கோல்டு போட்டுருங்க அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. ரைட். ஓகே. கோல்டுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன சின்ன டாபிக்ஸ் மாத்துங்க. அப்புட்ன்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கோல்டுல. ஏ என்ன பிளஸ் ப்ரோ செட்டப் இருக்கு என்ட்ரி. சொல்றதுக்கு? என்ன ப்ரோ? எல்லாமே சொல்லிட்டீங்களே. ஆமா இருக்கு. பட் கேட்டான்னா வேற ஏதாச்சும் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். என்ன ப்ரோ அவ்வளவுதான். ஸ்கேல்பிங்ல எஸ்எல் அடிக்குதுல்ல ப்ரோ, ம். அது மேக்ஸிமம் அந்த எஸ்எல் அடிக்க ட்ரேட்லாம் நோட் பண்ணி எஸ்எல் அடிக்காத மாதிரி கொஞ்சம் வின் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா கிடையாது. எஸ்எல் அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ம். அது எஸ்எல் வந்து உங்களுக்கு ஸ்கேல்பிங் அக்யூரசி 80% தான். 80 to 90 தான் இருக்கும் டெஃபினெட்லி. அதுக்கு மேல ம். ஏத்தவும் முடியாது, இறங்கவும் இறங்காது. நீங்க என்னோட ட்ரிப்பை கூட பாத்தீங்களா? ஒரு 13 ட்ரேட்ல உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடு ஃபுல் எஸ்எல் அடிச்சிருந்துச்சு நினைக்கிறேன். ம். ம். கரெக்டா ம். ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பா ஸ்கேல்பிங் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்விங் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். பட் ஆனால் ஸ்கேல்பிங் மட்டும் கண்டிப்பா பண்ணவே முடியாது நம்மளால. அது சொல்ல முடியாது. நம்ம பிரேக் இன் பண்ணுவோம். ஆனா அந்த ட்ரேடு ஃபில்ட்டி போயிடும். ஸோ அது வந்து ஓகே. அதான் அவ்வளோ அக்யூரசி அவ்வளோதான். பட் நம்ம பிரேக் ஈவன் பண்றதை மட்டும் நம்ம கடமைக்கு பண்ணிடணும். எஸ்எல் மட்டும் அடிக்க விடாம பிரேக் ஈவன் மட்டும் பண்ணிடணும். அது கரெக்டா மூவ் ஆயிரும் அவ்வளோதான். ஓகே. ஓகே ஸோ ப்ரோ. அது வந்து உங்களுக்கு அவ்வளோதான் அக்யூரசி. அதுக்கு மேல கண்டிப்பா கூட்டவே முடியாது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ரைட். எனக்கு புரியுது என்ன ஸோ சொல்றீங்க. ரைட். நியூ பேர் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஓகே. யூஎஸ் ஆயில் அந்த மாதிரி வேற பேர் பண்ண சொல்றீங்க. ரைட். ஏ பிளஸ் செட்டப் என்ட்ரி வந்து என்னைய பொறுத்தல ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி தான். தென் என்எஸ்டி யூஎஸ்டி பண்ணலாம் ப்ரோ. அது வந்து நான் எதுவும் பண்ணல ப்ரோ. அந்த பேர் வந்து எனக்கு அன்ஃபேவர் தான் வச்சுக்கோங்களேன், பாலாஜி பிரதர். ஸோ அந்த பேர்ல நான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. மேபி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா போடுவேன். ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி ஒன் பை ஒன்னா போட வேண்டியது. எனக்கு இப்போ இருக்கீங்களா இத்தனை பேர், ஒரு 16 பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த பேர் புது புது பேர் சொல்றீங்க. இப்போ யூஎஸ்டி ஜேபிஐ சொல்றீங்க. ஓகே, போடலாம். யூஎஸ்டி ஜேபிஐக்கும் போடலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பேர் எனக்கு இந்த பேர்ல போடுங்க, இந்த பேர்ல வீடியோஸ் போடுங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெஃபினெட்லி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்ல டிஎம் பண்ணுங்க. நான் டெஃபினெட்லி ஒவ்வொரு வீக்குக்கும் கண்டிப்பா போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நாஸ் கண்டரை முடிச்சிடுறேன். நம்ம தலைவர் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்காரு. அதை முடிச்சுட்டு வந்துட்டு மீதி எல்லாமே நான் போட ஆரம்பிக்கிறேன். ரைட் நண்பர்களே. ரைட் ப்ரோ. ஸோ ஓகே, ஓகே. சேலஞ்ச். ரைட், ரைட், ரைட். அது பண்ணலாம் ப்ரோ. அது இப்போதைக்கு ஆக்சுவலா நான் அதை ஃபுல்லா பண்ண முடியாது. ஸோ அதனால லைக் எப்படின்னா இந்த மாதிரி சேலஞ்சை கொண்டு போறது. ஏன்னா ஃபுல் டைமா இப்போதைக்கு கண்டென்ட் கிரியேஷன் எதுவுமே கிடையாது. சும்மா உங்களுக்காண்டி தான் நான் இப்போ ஓட்டிட்டு இருக்கேன் கண்டென்ட் கிரியேஷன். இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும் ஃபுல் டைம் வர்றதுக்கு. இப்போதைக்கு இது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பீப்புள்ஸ்காண்டி. ஓகேங்களா? ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும் கண்டிப்பா. லைக் எப்படின்னா வீடியோ எடுக்கிறது பண்றது ஈஸி. பட் ஆனால் அந்த பண்ற டயத்துல வீடியோ எடுக்கணும். அதுதான் மேட்டர். அதுதான் இப்போ டைம் கிடைக்க மாட்டேங்குது. பண்றது எங்களால் வச்சு பண்ணிடலாம். பட் ஆனால் உட்காந்து வீடியோ எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ கண்டிப்பா பண்ணலாம் பிரதர்கிட்ட. மாத் பிரதர் கண்டிப்பா பண்ணலாம். தென் யூஎஸ்டி ஜேபிக்கு பண்ணலாம். நீங்க எல்லாம் டிஎம் பண்ணுங்க எனக்கு. என்னென்ன பேர் அப்ப நீங்க பண்ண ஆசைப்படுறீங்களோ, அனலைஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பேரோட நேம்லாம் எனக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. நான் பண்றேன். பன்னட் அக்கௌண்ட் பத்தி சொல்லுவேன். பிகாஸ் எல்லாரும் பெரிய ஆக்சுவலா ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ என் லைஃப் டைம்ல ஃபண்டட் அக்கௌண்ட் நான் வாங்க நினைச்சதே கிடையாது. ஸோ அது வந்து எப்படின்ற ப்ராசஸும் எனக்கு தெரியாது. ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா அப்படிதான். ஓகேங்களா? ஃபண்டட் அக்கௌண்ட் பத்தி எனக்கு ஐடியாவே கிடையாது ப்ரோ. ஓகேங்களா? பட் ஆனால் பண்றாங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வச்சு பீப்புள் நிறைய பேர் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே நான் ஸ்டோரிலாம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஓல்டு ஃபாலோவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு 4 மந்த் முன்னாடிலாம் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஓகேங்களா? பண்றாங்க. பட் அது எந்த லெவல்னு தெரியல ப்ரோ எனக்கு. அது யூஸ்ஃபுல்லா இருக்குமானா நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா பண்றவங்க பொறுமையா கேபிட்டல் பேஸ்டா நினைக்கிறவங்க கொஞ்சம் கேபிட்டல் அதிகமா தான் நல்லா இருக்கும். உங்க மைண்ட் செட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட் பார்க்கலாம். அப்படி இல்ல நான் சின்னதுலேருந்தே பெருசு பண்ண போறேன் ப்ரோ சொன்னார்ல $20 $200 அந்த மாதிரி. ஸோ அது ஓகே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கூட பண்றது டெல் குட். ஓகேங்களா? ப்ரோ அப்படின்னா நீ ஒரே ட்ரேட்ல எடுத்துருவியா ப்ரோ? என்ன ப்ரோ? ஒரே ட்ரேட்ல எடுத்துருவியா ப்ரோ? என்னதா?
$20 to $100 இல்ல 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 ப்ரோ. அது அது பண்ண முடியாது ஒரே ட்ரேட்ல. அது வந்து ரிஸ்க். நான் டீப் ஸ்கேல்பர் கிடையாதுல்ல. நம்ம வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி பிளஸ் ஸ்ட்ராட்டஜி ரெண்டையும் வச்சு தான் மேக் பண்றோம். நம்ம ஒரே ட்ரேட்ல நீங்க சொல்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா லாட் அதிகமாக யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 0.1 ஆச்சு போடணும். நம்ம எஸ்எல் 7 பாயிண்ட் இருக்கும். ஸோ 0.1 போட்டோம்னா 70 பாயிண்ட்ஸ் வந்து $70 வந்து எஸ்எல் கிடைக்கும். ஸோ அவ்வளோ இருக்கு அதுல. ஸ்விங்ல 0.03 போட்டு அதான் நான் ஸ்விங்கில் தான் பேசுறேன். உங்களுக்கு 0.03 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 பாயிண்ட் எஸ்எல் வரும். $7 வச்சோம் 7 பாயிண்ட் எஸ்எல் வச்சோம் அப்படின்னா $21 வந்து எஸ்எல் வரும். ஸோ அவ்வளோ $20 to $100 வந்து உங்களுக்கு ஒரே ட்ரேட்ல போக முடியாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு 5-6 ட்ரேடு கண்டிப்பா தேவை. 5-6 ட்ரேடு. ஆனா ஒரு ட்ரேடு கிடைச்சாலும் ஃபில் டிப் அடிச்சுட்டு போயிடும். அது வேற. ஒரே ட்ரேடு நம்ம $7 ரிஸ்க் வச்சு எடுத்தோம் அப்படின்னா 0.0 ஃபில் டிபி அடிச்சிச்சு அப்படின்னா ப்ரோ சொல்ற சேலஞ்ச் வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா பண்றது அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி ஆஃப்டர் பண்ணலாம். பிப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்சில் பண்ணலாம். ரைட் ப்ரோ. வேணா நான் கண்டிப்பா பண்றதா சொல்றேன்ல. ஒரு 3 or 4 month அந்த ரேஞ்சுக்குள்ள கண்டிப்பா நானே பண்ணிடுவேன். ஓகே ஓகே ப்ரோ. நீங்க ஒரிஜினலாவே உங்க ப்ராஃபிட் வந்துட்டு போட்டீங்கன்னா ரீச் அதிகமா இருக்கும் ஆக்சுவலா உண்மை சொல்லணும்னா. ஆமா 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 அது இருக்கு. பட் அதுல நிறைய ப்ராப்ளமும் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது வேணா உண்மைதான் ப்ரோ. அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. பாப்போம். கையில வெப்பன் வச்சுக்க ப்ரோ. வேற வழி இல்லைன்னா அதான் நேரம் பாத்துக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலா நாங்க பண்றது வந்து மேக்ஸிமம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அது எந்த அளவு நான் சஜஸ்ட் பண்ணதில்லை யாருக்குமே. ஸ்டூடெண்ட் கூட நான் சஜஸ்ட் பண்ண கிடையாது. இந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. நான் யூஸ் பண்றது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான். ஓகேங்களா. ஓகே டவுட் இல்லை அப்புறம் நோன் டைப் பண்ணிருங்க. ஓகே பிரதர். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சண்டே செக்ஷன்ல பார்க்கலாம். வேற எதுவும் மேற்கொண்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பேர்ல அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற டிஎம் பண்ணுங்க. என்ன ப்ரோ டவுட் ப்ரோ எனக்கு. ப்ரோ இப்போ நீங்க ஸ்கேல்பிங் டெய்லி யூடியூப்ல வீடியோ போடுறீங்கல்ல ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. ஆமா ப்ரோ. இப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிட் நைட்ல இருந்து கால்குலேட் பண்றீங்கல்ல. ஒரு இதே ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க 5 மணி 4 மணி ஏஎம்க்குலாம் கால்குலேட் பண்றீங்க. ஆனா அந்த மாதிரி டயத்துல உட்காந்து ட்ரேட் பண்றது கஷ்டம் ப்ரோ. அங்க உட்காந்து ஃபுல்லா உட்காந்து பண்றது கஷ்டம் இல்லை ப்ரோ. அப்ப நம்ம ஒரு 8 மணி 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா அப்ப அதுல கரெக்டா இருக்கும். அப்படி பண்ணா ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். என்ன ஓவராலா இதுல கிரீன்ல முடிக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ இந்த லைவ் செக்ஷன் ஆரம்பிக்க முன்னாடி சொல்லிட்டு தான் செஞ்சேன். ஸ்கேல்பிங் மட்டும் மிட் நைட் ஒரு 2 o'clock அந்த ரேஞ்சில் இருந்து தான் அடுத்த நாள் சாயந்தரம் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை மேபி வேணா அது நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி டயத்துல உங்களுக்கு ஃபில் டிபி கிடைச்சிருக்காது. பார்த்துருப்பீங்க. அதான் ஒரு மாத்தி 8 மணில இருந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு 9 மணில இருந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே நான் காலைல மேபி ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 AM ஆச்சு வேக்கப் பண்ணணும். நம்ம 5 to சாயந்தரம் ஒரு 6 அந்த ரேஞ்ச் வரைக்கும். அப்படி ஆனா மிட் நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கு ப்ரோக்கர்ல. அதுல ட்ரேட் பண்ண வேணும். $2.5 தான் ரிஸ்க்னு சொல்லும் போது அது பண்ண முடியல ப்ரோ. மிட் நைட்ல ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கு. சரி அப்ப நான் அதான் சொல்றேன்ல. நான் காலையில 5 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் அனலைஸ் பண்றேன். 12 hours. சரி ப்ரோ. ட்ரேட்ஸ் நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். சரிங்க ப்ரோ. ஓகே ரைட் ப்ரோ. ப்ரோ ஒரு ஐடியா. சரி ஒரு டவுட் என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு $50 எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு ட்ரேடுக்கு நம்ம கேபிட்டல் அனலைசிஸ் பத்தி 5% ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு ட்ரேட் பண்றோம். கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆக எந்த கேபிட்டல் இருக்கோ அதுல இருந்து 5% வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 60 ட்ரேட் to 70 ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 40 to 45 ட்ரேட் வந்து வின் ஆகுது அப்படின்னா நம்ம கிட்ட அரௌண்ட் ஒரு $30,000 to $40,000 இருக்குல்ல ப்ரோ. ஆமா அது டிபெண்ட்ஸ் அப்ப அந்த மார்க்கெட்டை பொறுத்தளவு பிரதர். நம்ம ஒரு மைண்ட் கால்குலேஷன் எல்லாம் போடலாம். ஆனா மார்க்கெட் அந்த 70 ட்ரேட்ல வந்து எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். ஒண்ணு இன்னொன்னு நீங்க அப்படி எடுக்க முடியும். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய நேரங்கள் தான் இருக்கும். ஸோ எடுக்க முடியும். எடுத்தாலுமே அது வந்து ஒரு சில டிபி வந்து சின்னதா இருக்கும். ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்ல ஃபில் டிபி காட்டும். ஒரு சிலது 100 பாயிண்ட் காட்டும். ஸோ ஏன்னா நம்ம சொல்ல முடியாது. இப்போ இதுல கூட பாருங்க போன வாரம் 2 ட்ரேடு கிடைச்சிச்சு. மொதல் ட்ரேடு 51 பாயிண்ட் தான். 2வது ட்ரேட் 91 பாயிண்ட் கிடைச்சிச்சு.
ஸோ இந்த ம். ட்ரேடு 58 தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அதை நம்ம கரெக்டாக இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுக்க முடியாது. பட் நம்ம கிடைக்கிற எல்லாத்தையும் எடுக்கணும். கண்டிப்பாக க்ரீனில் தான் இருக்கும். க்ரீன் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற 30,000 அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடும். ஓகே ப்ரோ. ஆக்சுவலா இப்போ நீங்க கேரக்டர் சொன்னீங்கல்ல, நான் வந்துட்டு யூடியூப்ல தான் லேர்ன் பண்ணல. ஸோ ம் அதனால நான் கேரக்டரும் வச்சிருக்கேன். எல்லாமே இந்த ஸ்கேல்பிங்ல வந்துட்டு உங்க ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட்ல வச்சு வச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஓகே ஸோ அதனால எனக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 ட்ரேட் கிடைக்குது. கேரக்டர் அனாலிசிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1 இல்ல 2 கிடைக்குது கம்பல்சரி. அதாவது ஸ்விங் சொல்றேன். ம் ஸ்விங் மட்டும் 2 ட்ரேட் கம்பல்சரி கிடைக்குது. ஸ்கேல்விங் வந்துட்டு ஒரு 4 கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஓகே மொத்தம் 6 ட்ரேட் வச்சுக்கோங்களேன். ம் ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். எல்லா ட்ரேடும் எடுக்க மாட்டேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 ட்ரேட் மட்டும் எடுக்கிற மாதிரி நான் சொல்றேன். ஓகே 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 அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு வந்துட்டு பாத்தீங்க ஒரு 30 நாள் இருக்கும் லைவ் மார்க்கெட்ல இருக்கோம்னா ஒரு நாளைக்கு 2 நாள் 60 30 நாளைக்கு 60 ட்ரேட் எடுத்த மாதிரி கணக்கு சொல்றேன். பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ. ரைட்டு ப்ரோ. இதுக்காகவே தனியா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ம் பிஃபோர் ஆஃப்டர் போட்டு உங்களை மென்ஷன் பண்ணி விட்டுறேன். அப்புறம் கடைசி முடிஞ்ச கட்டி நீங்க என்னன்னு சொல்லுங்க. சரி ப்ரோ பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன்ல பிரதர், பிஜிஎம்ஐ 2024 நீங்கள் வந்து புரோக்கர் வந்து சூஸ் பண்ண மாட்டேன்னா ஓகேங்களா. ஸோ நீங்கள் கூகுள் போங்க, எது வந்து இந்தியாவில் டாப் புரோக்கர் அப்படின்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது ஃபேவராக தெரியுதோ அதை உள்ள போங்க ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் அது கொஞ்சம் ரிஸ்க் தான், நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸ்டூடெண்ட் கூட நான் பண்ண மாட்டேன் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கிறது இட் வில் பி குட். ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் ஸ்பீட் வந்து என்ட்ரி எடுக்கும்போது என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பிரேக் இவனில் விட்டு அப்படியே வந்து டார்கெட் போட்டு அப்படியே விட்டுருவீங்களா ப்ரோ, இல்லை ட்ரைலிங் இல்லை இல்லை ஸ்டாப் இல்லை லாஸ் இல்லை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்பதான் அப்போ அவ்வளோ வந்து நான் சொல்கிற அக்யூரசி பண்ண முடியும் பிரதர், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து இடையிலேயே சிலது வந்து டார்கெட் வந்து அந்த ஃபுல் டார்கெட் போகாமல் இடையிலேயே வந்துடும்ல, அதெல்லாம் ஆமா வந்து ஆமா ஒன்றும் ஆமா. பிரச்சனை அதெல்லாம் ட்ரெயிலிங் எஸ்எல் கம்பல்சரி நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ட்ரெயிலிங் எஸ்எல் வித் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். ஆமாம் ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, அதான் ஆமாம். அதான் கண்டிப்பா ட்ரெயிலிங் எஸ்எல் பண்ண தான் செய்யணும். அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி தான் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு ஸ்விங்கை பொறுத்தளவுக்கு ஒரு வீக்குக்கு வந்து ஒரு ட்ரேட் வந்து டிபி ஃபுல் டிபி அடிச்சிருமா ப்ரோ? ஃபில் டிபி அடிக்கும் டெஃபினெட்லி. ஸ்கேல்பிங் ஒரு ட்ரேட் பொறுத்தல ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ஃபில் டிபி அடிக்கும் மினிமம். இல்லை ப்ரோ, ஸ்கேல்பிங்லாம் வந்து வேணாம், ஸ்விங்கு மட்டும் போதும். இல்லை சொல்றேன், நீங்க கேட்கறதுக்கு சொல்றேன். நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவீங்களா இல்லை ஸ்விங் பண்ணுவீங்களா? இல்ல போத். நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதுல ஸ்கேல்பிங், இல்லைன்னா ஸ்விங் ஒன்லி. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ம் ஓகே ப்ரோ. நம்ம 5ஆம் தேதி பார்க்கலாம். 5ஆம் தேதி சொன்னீங்க கிளாஸு. ஓ கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ஆமாம் ப்ரோ. சரி 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 ப்ரோ. ஓகே ப்ரோ. 5ஆம் தேதி 9 to 10ங்களா? 9 to 10 ப்ரோ நைட். அது எப்படிங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் டேவே உள்ள போயிடுவோம் கேரக்டர் ஃபஸ்ட் அனாலிசிஸ் டேவே? ஸ்ட்ராட்டஜி. ஆமா ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அந்த எப்படி ஏதாவது வந்து கேன்வா அந்த மூலியமாக வச்சு சொல்லி தருவீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வச்சு சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் லைவ் ஓகே மார்க்கெட்லயே போய் சொல்லி தருவோம். டெய்லி லைவ் மார்க்கெட் தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அப்போ ஏதாவது இடையில அனலைசிஸ் அந்த மாதிரி டவுட்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும். அப்பயே பண்ணலாம். இல்ல அந்த டைம் நான் மெசேஜ் லைக் உங்க டீச் பண்ணிட்டு இருக்கும் போதுலயே நீங்க கேட்கலாம். ஓகே ஒரு ப்ரோ, ஓகே டைம் ப்ரோ. சொல்லுவோம், டீச் பண்ணி முடிச்சுட்டு டவுட் இருந்தா கேளுங்க, அந்த மாதிரி நேரத்துல நீங்க கேட்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே. ரைட் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா மார்க்கெட்ல வந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னா, நீங்க ஸ்விங் பண்ண போறீங்க ஓகேங்களா. ஸ்விங் பண்ண போறீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு சின்ன ரிவைல் பண்றேன். ஸ்விங் பண்ண போறீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் கோர்க்க உங்களோட சார்ட்டை ஜஸ்ட் 5 செகண்ட் பார்த்தா போதும். ஸ்விங் பண்ண போறீங்க, ஸ்விங் மட்டும் தான் ட்ரேட் எடுக்க போறீங்க கேட்டல் ஸ்ட்ராட்டஜில அப்படின்னா 30 மினிட்ஸ் கோர்க்க ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் சார்ட்டை பார்த்தா போதும். எவ்ரி 30 மினிட்ஸ், காலையில 5 மணிலேருந்து நைட்டு ஒரு நீங்க தூங்குற வரைக்கும் எவ்ரி 30 மினிட்ஸ் கூட பார்த்துட்டே இருக்கணும் ஓகேங்களா. அப்பதான் ஒரு ட்ரேடு ஸ்விங் ட்ரேடு நல்லா கிடைக்கும். நீ பார்க்குற எல்லா ட்ரேடையும் பண்ண முடியும் அப்பதான் ஓகேங்களா. கொஞ்சம் ஆர்டர் பண்ண முடியும். அப்படி எல்லாத்தையும் நான் ஒரு நாள் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ½ அன் ஹவர் ஒன்லி தான் நான் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றது சார்ட்ல ஓகேங்களா, ஃபார் ஸ்விங் ட்ரேடுக்கு. அதே ஸ்கேல்பிங் பண்றீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 1 hour to 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபிப்னாசி போட்டு என்ட்ரி எடுக்கிறீங்களா? ஆமா ப்ரோ. அப்போ வந்து நீங்கள் கேண்டில் பேஸ் பண்ணி எடுப்பீங்களா, இல்லை அந்த லெவல்ஸ் வந்தாலே நீங்கள் வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணிடுவீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் பேஸ் பண்ணி கிடையாது, லெவல்ஸ் ஒன்லி. ஓகே ப்ரோ, ஓகே. இல்லை நான் பார்க்கும்போது அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனே நீங்கள் பார்க்குற மாதிரி தெரியல. அதை டெய்லி வந்து யூடியூப்ல போடுவீங்க இல்லையா, அந்த ஸ்விங்குக்கும் ஆமா ஆமா. கேல்குலேஷன். ம் அதான் சரி, ஓகே. கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடையாது, நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் ஒன்லி. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ரைட் ப்ரோ. ஓகே கைஸ், எதுவும் டவுட் இருக்கா?
ஏன்னா கிளாஸ் எண்ட் பண்ணலாம் நினைக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. இப்போ மொத்தம் கேரக்டர் அனாலிசிஸ்ல மொத்தம் எத்தனை கேரக்டர் ப்ரோ இருக்கு? இப்போ ட்ரெண்ட் லைன் கேரக்டர், அக்குமுலேஷன், இல்ல மேனிபுலேஷன் அந்த அப்படி மாதிரி. கிடையாது. மொத்தம் ஸ்விங்குக்கு வந்து 2 கேரக்டர், பைக்கு ஓகே 2, செல்லுக்கு 2. ஸ்கேல்பிங்ல வந்து உங்களுக்கு நிறைய கேரக்டர் இருக்கும். ஒரு 6 கேரக்டர்ல 5 கேரக்டர் இருக்கும், போத் பை அண்ட் செல் சேர்த்து. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பைக் வந்து ஸ்விங்கை பொறுத்த அளவுக்கு வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ பைக்கும் இப்போ 2 ஸ்விங்கு சொன்னீங்களா, 2 கேரக்டர், ஆ அதே மாதிரி வந்து செல்லுக்கும் அதே மாதிரி இருக்குமா, இல்லை அது வேற மாதிரி இருக்குமா? அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தான். ஓகே டிஃப்ரெண்ட் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே ஓகே ப்ரோ. ரைட் ப்ரோ ம் நான் வந்துட்டு அலாட்மெண்ட் போட்டு வச்சுக்கிறேன், அது ம் ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே, அலாம் போட்டுருவீங்களா? புரியல. டைம் செட் பண்ணிடுவீங்களா? ஆமா ப்ரோ, 50 மினிட்டுக்கு இப்போ 50 மினிட் கேண்டில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ம் நீங்க சொல்றீங்கல்ல இப்போ வந்துட்டு சொல்ல மாட்டேன். அது அலாட்மெண்ட் மட்டும் போட்டு வச்சிடுறேன். வால்யூம் ம் அந்த கேண்டில் வந்துட்டு அலாட்மெண்ட் போட்டு வச்சிடுறேன் சரி 2 சரி, பக்கமும். அதான் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. இது லாஸ்ட் டைம் சொன்னீங்க. இப்போ வந்துட்டு 30 மினிட்ஸ்ல வந்து பாருங்க, நீங்க பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, ரைட். ஓகேப்பா. ரைட் ப்ரோ. அதே மாதிரி ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு யாரும் ரியல் அக்கௌண்ட் என்ட்ரி எடுத்துறாங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா கண்டிப்பா நான் எங்கேயுமே ரிவீல் பண்ணல ஸ்ட்ராட்டஜியை. டைம் ஃப்ரேம் மேபி ரிவீல் பண்ணியிருக்கேன் தவிர மற்றபடி ஸ்ட்ராட்டஜி எக்ஸாக்டா எங்கேயுமே ரிவீல் பண்ணல. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஈவன் இப்போ நான் ரேப்பிடா எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு பெரிய ப்ரைஸ் போயிட்டு இருக்குமே எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ எல்லா இடத்துலயும் அதே மாதிரி பெரிய பெரிய ப்ரைஸ் போகும், ஆனால் அந்த இடத்துல எஸ்எல் அடிக்கும், அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதனால கண்ணை மூடிட்டு யாரும் எடுத்துறாங்க தயவு செஞ்சு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் கிளாஸ் சொல்லித்தரது வந்து கோல்டுக்கு மட்டும் தான் சொல்லி தருவேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பீப்புள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, எனக்கு வந்து வேற பேர்லையுமே அனலைஸ் பண்ணி நீங்க கொடுங்க அப்படின்னு. ஸோ அதனால யூஎஸ்டி ஜேபிஐக்கு மட்டும் இதே மாதிரி கோல்டுக்கு பை அண்ட் செல், ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங்கு எப்படி சொல்லித்தரமோ அதே மாதிரி யூஎஸ்டி ஜேபிஐக்கு மாதிரி அனலைஸ் பண்ணி நாங்கள் சொல்லித்தருவோம் லைவ் மார்க்கெட்ல. லைக் எப்படின்னா அது வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப இது பண்ணிக்கிறனால தான் பண்ணோம், ஏன்னா அதுக்கு மேலே பண்ண முடியாது. கேரக்டர் நிறைய பேர் இருக்கு, ஒரு 7-8 பேர்ல கேரக்டர் இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் அது கிளாஸ் வந்து அதுக்கு மேல பண்ண முடியாது. அதனால அது 2 பேர் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. ப்ரோ உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துச்சு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில்? ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த் தேவைப்பட்டுச்சு ப்ரோ. இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் அதான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும்போதே? அதான் அப்பதான் சொல்றேன், 6 மந்த் ஃபுல்லா பேக் டெஸ்ட் தான், லைவ் மார்க்கெட்டே கிடையாது. லைக் லைவ் மார்க்கெட் மீன்ஸ் லைவ் அக்கௌண்ட் கிடையாது, ஓகே 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 ஃபுல்லா ஓகே பேக் ப்ரோ. டெஸ்ட் தான். ஓகே ப்ரோ, ரெக்கார்டிங் இது வீடியோஸ் நீங்க ஒரு கிடைக்கும். ஆனா நீங்க பிரைஸ் ஆக்ஷன் புக்கை வச்சு தான் படிச்சு இதை ரெடி பண்ண சொன்னீங்க என்ன ப்ரோ? ஆக்சுவலா பிரைஸ் ஆக்ஷன் புக் கிடையாது, இந்த ஜாப்பனீஸ் ட்ரேடரோட அவர் புக் தான் சொல்றேன். ஓகே, அந்த அவர்ல புக்கு ஒரு பேர் டேம் என்ன? இருந்துச்சு, அது பேர் ஞாபகம் இல்ல ப்ரோ எனக்கு, எதனா 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது அது. சரி 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 சரி, அதுல இந்த மாதிரிலாம் இருக்கா கண்டென்ட், இப்படிலாம் இருக்குங்க? இப்படிலாம் இருக்காது. அதுல ம். கேரக்டர் அனாலிசிஸ்னு ஒரு டேம் இருந்துச்சு, அது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சு என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சரி, சொன்னேன் சரி. ஆப்டிமல் ட்ரேடிங் வச்சு பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1 இயரா, ஆமா. ஆரம்பத்துல இருந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், எஸ்எல் ம். சின்னதாக்கி ப்ராஃபிட் அப்படின்ற போதுல சரி புக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல கேரக்டர் அனாலிசிஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ ஓ. அது வந்து அது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதுல தான் கேரக்டர்னா என்ன, நம்ம ஆ. நார்மலா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்டை வெளில போனோம் அப்படின்னா இப்படி பேசினா வெளில போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே தான் ஆமா. கோல்டு கிடையாது, இந்த பீப்புள் இந்த பேர் எல்லாத்துக்குமே அதேதான். ம். ஒருத்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அதனால அதை பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டியதான். பட் சொல்ற செய்யறது கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படணும். ஆமாம். ம். இப்போ வந்து நீங்கள் எப்படி ப்ரோ 5 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது இல்லை 15 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகும்போது அப்படி பார்ப்பீங்களா? ம் ஒரு கேண்டில் மிஸ் ஆகாமல் பார்த்துருவீங்க? ஆமா ப்ரோ, அப்பதான் பண்ண முடியும், இல்ல பண்ண முடியாது. ப்ரோ ஆனா நீங்க காலேஜ் போயிட்டீங்களே ப்ரோ, காலேஜ் தான் போயிட்டு இருக்கீங்க? இல்ல இப்ப கிடையாது. அப்படியா, காலேஜ் முடிச்சிட்டீங்களா? ஆமா. சரி 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 சரி. ரைட் ப்ரோ. எப்படி ப்ரோ அலாரம் வச்சுருவீங்களா? ஆமா ப்ரோ, அலாம் தான். இல்ல ஓ. நம்மளும் பார்க்க முடியாது, ஏதாச்சும் வேலையா இருப்போம், இன்ட்ரெஸ்டிங்கா இருப்போம், டக்குன்னு மாறிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாம் ப்ரோ. ஆமாம் 5 மணிக்கு எந்திரிச்சிருவீங்களா ப்ரோ? ஆமா, ப்ராஃபிட்னா எந்திரிக்கிறேன் செய்யணும். ஓகே ப்ரோ உனக்கு காசு வேணுமா நம்ம ப்ரோ? வந்ததே சம்பாதிக்கிறதுக்கு தான். யூஎஸ்டி ஆக்சுவலா யூஎஸ்டி ஜேபி ரெக்கார்டிங் வீடியோஸ் கிடைக்கும், ஆனா என்ன அப்படின்னா என்னோட கோல்டு கிளாஸ் ஜாயின் பண்ண பீப்புளுக்கு மட்டும்தான் யூஎஸ்டி ஜேபி கிளாஸஸ் வந்து ஆக்சஸ், வேற யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா 2 நாள் தான் இருக்கும்.
லைக் எப்படி அப்படின்னா கிளாஸஸ் வந்து ஒரு 4-5 கிளாஸ் தான் இருக்கும், கூடிட்டு 6 கிளாஸ் தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே 6 கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். மற்றபடி நார்மல் பீப்புளுக்கு வந்து யூஎஸ்டிபி கிளாஸ் அவைலபிள் கிடையாது. வாரத்தை 2 நாள்ன்ற மொத்தத்தில் அவங்களால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் ஸ்ட்ராட்டஜியை. ஸோ ஃபர்ஸ்ட் கேட் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கோல்டு கேட் அனாலிசிஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஓகே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் உங்களை வந்து யூஎஸ்டிஜிபி கேட் அனாலிசிஸ் கிளாஸ்க்கு அலோவ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்டிங்கை பொறுத்து தான் இருக்குது, நாலேஜை பொறுத்து கிடையாது. ஃபுல்லாக பேக் டெஸ்டிங் தான், லைட்டாக நாலேஜ் இருந்தாலே போதும். பேக் டெஸ்டிங் மட்டும் தான், இந்த நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்றதுல இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. கேட் அனாலிசிஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி தெரிஞ்சால் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ அதனால் பார்த்திபன் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளாஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டிங் செக்ஷன் கிடைக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக இருக்கும், கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க இன் கேஸ் அப்படின்னா நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோ அப்போ வந்து கோல்டோட ரெக்கார்டிங் செக்ஷன் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணால் நீங்களே அனுப்பிவிடுவீங்களா? ஆக்சுவலாக இன்னொன்று ரெக்கார்டிங் செக்ஷனை பொறுத்தளவு ரூல்ஸ் இருக்குது. என்னன்னா நம்மளோட கிளாஸ் மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி உங்களோட ப்ரூஃப் ஏதாச்சும் ஒரு கேட்போம், ஆதார் இல்லை பேனோட கேட்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்துறீங்க ஒரு 10 days ஒரு 15 daysக்குள்ள வந்து கிளாஸ் முடிஞ்சிடும். அது ரீகால் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு இதுதான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடையாது, எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் கிடைக்கும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அது எப்படி ப்ரோ, கூகுள் டிரைவ்ல தானே? கூகுள் டிரைவ் வந்து. ஓகே ப்ரோ, கிளாஸும் வந்து கூகுள் டிரைவ்ல தான். கிளாஸ் வந்து லைவ் செக்ஷன் கூகுள் மீட்ல இப்போ பார்க்குறீங்களா அந்த மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ரெக்கார்டிங் செக்ஷன் மட்டும் பண்ணுற மாதிரி எதனாலும் ஓகே தான். பட் என்ன பண்ணாலும் எங்களை பொறுத்தளவு கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் வாட்ஸ்அப்பில் ஆஃப்டர் ஜாயினிங் த கிளாஸஸ். ஸோ வேணா டிஎம் பண்ணுங்க ப்ரோ. கிளாஸ் டீடைல் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன ப்ரோ? கிளாஸ் டீடைல் கேரக்டர் அனாலிசிஸ்க்கா? ஆமாம். ஸோ ஆக்சுவலாக கேரக்டர் அனாலிசிஸ்க்கு வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி மூணுமே தெரிஞ்சால் மட்டும் தான் எலிஜிபிள் ஃபார் கேரக்டர் அனாலிசிஸ். அதாவது ஓபி, எஃப்இஜி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், டிமாண்ட், சப்ளை, லிக்யூரிட்டி, ட்ரெண்ட் லைன் லிக்யூரிட்டி, ஓடி என்ட்ரி, இது மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் எலிஜிபிள் ஃபார் கேரக்டர் அனாலிசிஸ் தான். ஸோ ஜனவரி 5th கிளாஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வீக், அடுத்த வீக் மண்டேலேருந்து கிளாஸ் நடக்கும். 1 month டியூரேஷன் இருக்கும். அதில் வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். ஒரு 10 to 15 daysல கிளாஸ் முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோதான் வரும், எல்லா பேட்ச்லையும் அவ்வளோதான் வரும். 5 daysல என்னோட ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களையும் பேக் டெஸ்ட் பண்ண வச்சிருவோம். அடுத்த 10 days வந்து இப்போ நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்க மாதிரி டெய்லியும் ஒருத்தவங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ண வைக்கிறோம். புரியுது. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரைஸ் வந்து 8,888 ஃபார் கேரக்டர் அனாலிசிஸ். ஓகே ப்ரோ. ரைட். அதே மாதிரி இன்னும் டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு, ரெக்கார்டிங் செக்ஷனுக்கு தனியா, இது தனியா அப்படிலாம் இருக்கும், லைவ் செக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான். ஓகே, வேறாச்சும் டவுட் இருக்கா ப்ரோ? எனக்கு இப்போ வந்துட்டு எத்தனை வருஷமா இந்த கேரக்டர் அனலைசர் நீங்க யூஸ் பண்றீங்க ப்ரோ? நியர்லி 3 years ஆக போகுது ப்ரோ. 3 years ப்ரோ? கோல்டுல மட்டுமா ப்ரோ? கோல்டுல மட்டும் 2.5 to 3 years அந்த இன் பிட்வீன் ரேஞ்ச் தான். அதான் சொல்றேன், 1200 300 வந்து ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிச்சது. ஓகே. இப்போ 4500 வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது இப்போ இந்த 1500 இருந்து 4500 வரைக்கும் ஒரே லெவல்ஸ்ல நீங்க மெயின்டைன் பண்றீங்களா, இல்ல அப்படி கொஞ்சம் வரும்போது ஏதாவது லெவல்ஸ் கொஞ்சம் மாறிச்சா ப்ரோ? அதே எஸ்எல் தான். அப்ப எவ்வளவு 7 பாயிண்ட் எஸ்எல், எவ்வளவு டிபியோ இப்போ வரைக்கும் அதே தான். ஓகே ப்ரோ, எனக்கு புரியுது. இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 8 மந்த்தா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதே ரெகுலரா எடுத்துட்டு போகிறோம்னா ஏதாவது நம்ம எஸ்எல் அடிக்கனா கூட இல்ல ஏதாவது லெவல்ஸ் ஏதாவது மாறுமா, ஃபிப்ல ஏதாவது லெவல்ஸ் மாறுமாங்கிறது டவுட் இருக்கு. இல்ல அது மாறாது. நீங்க வேணா போய் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ வெப்சைட் இருந்தா செக் பண்ணி பாருங்க, பழைய டேட்டாலாம் எடுத்து பாருங்க, எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஓகே ப்ரோ. ரைட். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக லைஃப் டைம் மென்டர்ஷிப் பொறுத்தளவு அது எங்களை பொறுத்தளவு நான் எத்தனை வருஷம் இந்த கான்டென்ட் கிரியேஷன்ல இருக்கணும் அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆஃப்டர் ஜாயினிங் நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணி அப்புறம் நான் மட்டும் தான் ரிப்ளை பண்ணுவேன். டீம் வந்து அதுக்கு முன்னாடி தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ ரிப்ளை வந்து கொஞ்சம் வித்தின் 2 daysக்குள்ள ரிப்ளை வரும். மேக்ஸிமம் 1 dayக்குள்ள, மினிமம் 1 dayக்குள்ள வந்துடும். மேக்ஸிமம் 2 daysக்குள்ள ரிப்ளை வரும். லீவ் டயத்தில் மட்டும் ஒரு 3 to 4 days ஆகும் ரிப்ளை வரதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் ப்ராப்ளம், மற்றபடி வரணும். ப்ரோ நீங்க மேக்ஸிமம் வந்து உங்களோட ரியல் அக்கௌண்ட்ல வந்து $100 இல்ல $10 அவ்வளவுதான் வந்து டெபாசிட் பண்ணி அதை க்ரோ பண்ணுவீங்க இல்லையா? ஆமா ப்ரோ.
அது இப்ப இல்ல, முந்தி ஆரம்பிச்சதுல இருந்து. அப்போ இப்ப இப்ப எந்த மாதிரி வந்து ஆக்சுவலா இல்ல, அது ஃபர்ஸ்ட் அதுவே போதுமானதான். பீப்புளுக்கு $10 to 100 ஓகே தான் ஆரம்ப ஸ்ட்ராட்டஜில இருந்து. ஏன்னா கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரியன்ஸா இல்ல ப்ராஃபிட் இது பண்றதுனால நான் கொஞ்சம் அதிகமா லாட் போட்டு அதிகமா கேபிடலைஸ் பண்றேன், அவ்வளவுதான். மினிமம் ரிஸ்க் ரவுட் ரேஷியோஸ் வந்து ஸ்கேல்பிங்ல 1:2.5 மினிமம். அதே ஸ்விங்ல 1:4 மினிமம். ஸ்கேல்பிங்கோட அக்யூரசி 80 to 90%. ஸ்விங்கை பொறுத்தளவு 80 to 90% ஃபார் பிகினர். அந்த பிகினிங் ஸ்டேஜில் லேர்ன் பண்ணதுல கொஞ்சம் ஒரு 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுனா 90 to 100% வரைக்கும் அக்யூரசி வந்துடும் ஸ்விங்ல. ஓகே கைஸ், வந்து ஒரு வாரத்துல இப்ப சப்போஸ் டிபி அடிக்காம எஸ்எல் அடிக்கிறீங்கன்னா எவ்வளவு எஸ்எல் ப்ரோ அடிக்கும்? மேக்ஸிமம் 7 பாயிண்ட் தான் ப்ரோ எஸ்எல். இல்ல நான் எத்தனை ட்ரேட்ஸ் வந்து எக்ஸல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து கேக்குறேன் ப்ரோ. எஸ்எல் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்காது ப்ரோ. எப்பயாவது வந்து 1-2 அந்த மாதிரி அடிக்கின்றீங்க. எப்பயாவது தான் அடிக்கும். போன வாரத்துக்கு கூட $2.5 இது எஸ்எல். ஆனா நம்ம ரிஸ்க் அங்க வந்து $5 ரிஸ்க் வைப்போம், இல்ல $2 ரிஸ்க் வைப்போம், இல்ல $20 ரிஸ்க் வைப்போம். அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து ஒரு 4 எஸ்எல் 5 எஸ்எல் அந்த மாதிரி எல்லாம் வருமான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா தொடர்ந்து எஸ்எல்ன்றது வந்து வராது. நம்ம ரூல்ஸ் படி பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பிரேக் ஈவனாச்சும் பண்ணிடுவீங்க. ஓகே. எஸ்எல் வந்து 2.5 எஸ்எல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம என்ட்ரி எடுக்க போறதுல இருந்து ஒரு லெவல்ஸ் தான் இருக்கும். அந்த லெவல்ஸ்ல 2.5 எஸ்எல் $7 வந்தா மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும், இல்ல என்ட்ரி எடுக்கவே கூடாது. சரி சரி. கண்டிப்பா கூட போகாது. எஸ்எல் வந்து நம்ம லைவ் ட்ரேல் எடுத்தாலும் கண்டிப்பா போகாது, குறையும். எஸ்எல் அதனால பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆனா 2.0ங்கிறது 0.01க்கு தான். நம்ம ஃபுல் டைம் ட்ரேடர் எல்லாம் பாத்தீங்கன்னா 0.01 போட்டு பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மந்த் எந்த கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ கேபிட்டல் பெருசா இருக்கும் போது அன்னைக்கு ஒரு $20 $30 ரிஸ்க் வைப்போம். அது வந்து அவங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டியை பொறுத்தளவு. பட் ஆனா நம்ம வந்து 0.01 தான் அந்த ரேஞ்சில. ஆக்சுவலா எந்த ட்ரேட்னாலும் நீங்க அதிகமான லாட் போட்டாலும் உங்களுக்கு 2.5 மட்டும் தான் பாயிண்ட்ஸ் எஸ்எல் இருக்கும். லாட் நீங்க போட எஸ்எல் அதிகமா வருமே தவிர இதோட பாயிண்ட்ஸ் எஸ்எல் 2.5 தான் சொல்றேன். புரியுது. ஆனா ரிஸ்க் கூட தானே ஒரு லாட் போட கூட வரும்ல. அதுக்கேற்ற மாதிரி இல்ல ப்ரோ. ரிஸ்க் வந்து இப்போ $100 வச்சிருந்தீங்கன்னா அப்படி பண்ணோம். அதே நீங்க ஃபில் டைம் ட்ரேடர் அப்படின்னா மினிமம் $1000 வச்சிருப்பீங்க, கரெக்டா? ஆமா. ஸோ அப்போ உங்களுக்கு ரிஸ்க் ஏற்ற மாதிரி ரிவார்டு தான் கிடைக்கும். நீங்க அட்லீஸ்ட் 0.1 $1000 0.1 போட்டீங்கனாலுமே உங்களுக்கு 2.5 எஸ்எல் வந்து ஒரு $25 to $30 வரும். அதுதான் அந்த $25 to $30 தொடர்ந்து ஒரு 5 எஸ்எல் இல்ல தொடர்ந்து 4 எஸ்எல். தொடர்ந்து 10 எஸ்எல் அடிச்சா கூட உங்களுக்கு $200 தான் லாஸ் ஆகும். அதே தொடர்ந்து 2 ட்ரேடு டிபி, ஆக்சுவலா 3 ட்ரேடு டிபி அடிச்சதாலே பிரேக் ஈவன் ஆயிரும். உங்க $200 லாஸ், 300 ப்ராஃபிட் வந்துடும். ஏன்னா எஸ்எல் வந்து 2.5 மேக்ஸிமம். உங்களுக்கு ஆர்ஆர் வந்து 5 பாயிண்ட் மினிமம். ஆர்ஆர் 5 பாயிண்ட் கிடைக்கும், 5 to 6 பாயிண்ட். ஓகேங்களா, அந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அப்படின்ற மொத்தத்துல உங்களுக்கு அதிகமாக தான் ப்ராஃபிட் கிடைக்கும். அதான் நான் இன்னொரு ஃப்ராங்க் எல்லாட்டே சொல்றேன், ஸ்விங்கு ஸ்கேல்பிங் எதுனாலும் கேட் ட்ரான்ஸ்ஃபர்ஸை பொறுத்தளவு தொடர்ந்து 9 ட்ரேட் லாஸ் ஆனாலும் 10வது ட்ரேடு ஃபில் டிபி கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும். கொடுத்த உடனே நீங்க லாஸ் பண்ண அமௌண்ட் அங்க ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. ஒரே ட்ரேட்ல பிரேக் ஈவன் வந்துடும். ஏன்னா ஆர்ஆர் பெருசு. அது எல்லாத்தையும் சொல்றதா. அதே மாதிரி கோல்டு மேஜர் மூவ் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வராது, மேலேயும் போகாது கீழே வராது. ஸ்விங்ல ஸ்கேல்பிங் எப்படின்னு போலாம், பட் ஸ்விங்ல தான். நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. என்ன நிறைய பேர் அவங்க கோர்ஸையுமே மிஸ்யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அது ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. என்கிட்ட டவுட்ஸ் கேட்காம 99% பீப்புள் கண்டிப்பா அவங்க சர்வே பண்ண முடியாது. இன்னவர் கேட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ரெக்கார்டிங் செக்ஷன் வச்சு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ரீக் ஆச்சு இந்த வீடியோ, இன்ன வரைக்கும் லீக்ஸ்ல தான் இருக்கு. தெரியும் அது ஏன் தான் இருக்கும். அந்த ஃபைல் நேம் A1 A2 அப்படிதான் இருக்கும், பாத்துருப்பீங்களா? ஆமா ஆமா. அது ஒண்ணும் முடியாது. பார்த்தாலும் ஒரு 100ல 1 or 2 பீப்புளுக்கு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி புரியும். நான் என்கிட்ட கேட்காம நான் அடிச்சு சொல்வேன் எங்கனாலும். நான் சொல்றேன் ப்ரோ, 5 மாதம் உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா உங்க பேரை சொல்லி உங்க ஸ்ட்ராட்டஜி வச்சு காசு வாங்கிடுறாங்க. காசு வாங்கிட்டு நான் 2-3 பேர் தெரியும். நான் உங்களுக்கு பர்சனலா நான் கால் பண்ணி பேசினேன். அன்னைக்கு நான் அவங்க டீம் கிட்ட பேசினேன். அவங்க நீங்க பிஸியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? இருக்காங்க, நான் சொல்றேன். சரி ப்ரோ. சும்மா டெமோல ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு காசு வாங்கி லாஸ் பண்ணிடுறாங்க. ஓ, நீங்க என்னன்னு பாருங்க, அனுப்பிவிடுங்க, நான் பாத்துறேன். ஓகே ரைட். இப்போ ஸ்விங்ல வந்து ஒரு ட்ரேட் வந்து பிரேக் ஈவன் பண்றீங்கன்னா அப்போ வந்து அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பார்க்கணுமா?
இல்ல பிரேக் ஈவன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு சில லெவல்ஸ் இருக்கும். அந்த லெவல்ஸ் மட்டும் அலாரம் வச்சுக்கிட்டு அந்த ரேஞ்சுக்கு வர வர நம்ம ட்ரெயிலிங் எஸ்எல் மூவ் பண்ணிட்டே போகணும் ப்ரோ. ஸ்விங்ல ஓ பிரேக் ஈவன் பண்ற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். பிரேக் ஈவன் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளே பார்க்க வேண்டியதான். அலாரம் மட்டும் வச்சுட்டு ட்ரெயிலிங் எஸ்எல் மட்டும் மூவ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரேக் இன் பண்ற வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப பார்க்க தேவையில்ல, பட் பார்க்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பார்க்கணும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அவ்வளவுதான். உங்களோட கேபிட்டல் சைஸ் எவ்வளோ ப்ரோ? $1000? அது இருக்கட்டும் ப்ரோ. அது சொன்னேன் அப்படின்னா நான் ப்ராஃபிட்டை முதல்ல ஷேர் பண்ணிருப்பேன்ல. ஆமா bro, கரெக்ட் நான் தான். சொல்றேன் ப்ரோ. அவரு அவருக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அவரே அதே மாதிரிதான். அது சும்மா தெரியாது. ப்ரோ மதன் ப்ரோ, அந்த 12ஆம் தேதி ஒரு ட்ரேட் எடுத்துருக்கீங்களா? அது 50 பேர்ச்சிச்சு தானே உங்களுக்கு? ஆமா, அது வந்துட்டு இதுதானே ஒண்ணு சொல்றீங்க. வந்துட்டு இந்த ட்ரேடு தானே. அதான் ப்ரோ சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. அது வந்து எவ்வளோ நான் ஒரு ட்ரேடு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா பெரிய இது டிபில 151ல. ஆமா ப்ரோ. இதெல்லாம் ஹோல்டு பண்ணிருக்கீங்களா ப்ரோ? ஆக்சுவலா 30 days வரைக்கும் ஹோல்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ. இது கோல்டுல கிடையாது. யூஎஸ்டி ஐ திங்க் இருங்க. யூஎஸ்டி கேடுன்னு நினைக்கிறேன். யூஎஸ்டி கார்டு வந்து 20 days. மேக்ஸிமம் வந்து ஜிபிபி நினைக்கிறேன். ஜிபிபில தான். அதுல தான் 30 days வரைக்கும் ஹோல்ட் பண்ணிருக்கோம். அது நான் அப்ப வீடியோ இடையில போட்டுருக்கேன். இடையில கிடைக்கிற என்ட்ரி அப்பப்போ எடுத்துக்குவீங்க. ஆமா, ஓகே ப்ரோ. அப்படியே ஏதோ பிரேக் ஒரு இன்ல இடத்துல இருந்துச்சு. அவ்வளவுதான். ஓகே கைஸ், ஆக்சுவலா ரொம்ப நேரம் இருந்தாச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் சண்டே வாங்க லைவ் செக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா டவுட்ஸ் கிளியர் ஆகிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி டவுட் இருக்கு. மினிமம் ஆர்ஆர் எவ்வளோ? ஓகே, ஒன்லி ஸ்விங் மட்டும் பண்ணா கரெக்டாக இருக்குமா? எதனாலும் ஓகே தான். அது வந்து உங்களோட சாய்ஸ் ப்ரோ. டைம் இருந்துச்சுன்னா ஸ்கேல்பிங் பண்ணலாம். டைம் இல்லைன்னா ஆல்ரெடி சொன்னதான் 30 minutes ஒர்க்கு ஸ்விங் மட்டும் பண்ணாலே இட் வில் பி குட். ஸோ அந்த ரெக்கார்டிங் செக்ஷன் யூடியூப்ல வந்துடும். லேட்டாக வந்தவங்களும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் டிஎம் பண்ணுங்க. வித்தின் 1 or 2 days மேக்ஸிமம் ரிப்ளை வந்துடும். ஓகேங்களா? ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங். டேக் கேர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?